அந்த சேனல் ஆரம்பிச்சது யூத், அதாவது டீன்ஸ், அதாவது அடல்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்சனல் க்ரோத் அப்படின்னா என்ன, அதை தாண்டி அதில் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகுறேன்றத அந்த சேனல்ல போட்டு இந்த போஸ்ட் பண்றது தான் இந்த சேனல்லே ஆரம்பிச்சேன். ஓகே, நான் ஏன் பர்சனல் க்ரோத்தை பெருசா சொல்றேன், ஏன் ப்ரோ பர்சனல் க்ரோத்தில் என்ன இருக்கு, ஏன் அதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்றீங்கன்றதான் இந்த வீடியோ. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த இந்த சேனல்லாம் எதுக்கு அப்படின்றதுல சொல்றது வந்து ரொம்ப தடுமாறி இருப்பேன். அதில் வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரு ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய 11 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாலும் அதில் 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிருப்பேன். பட் இங்கே அப்படி இல்லை. நான் வந்து ஒரு சரளமாக பேசுகிறேன். ஒரு சாதாரண நார்மலாக எப்படி ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறேனோ அந்த மாதிரி ஒரு டெவலப் ஆயிருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த வீடியோவில் பர்சனல் க்ரோத்னா என்ன, பர்சனலாக நான் எப்படி க்ரோ ஆயிருக்கேன்றதான் அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பர்சனல் க்ரோத் எதுக்குன்றது தான் இந்த வீடியோ. ஏன் அதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன், எம்பாரசிங் சேஞ்ச். ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கு இது ரொம்ப பர்சனல் க்ரோத் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லும் போது நான் ஒரு அடாப்டபிலிட்டியை சொல்லலாம். ஒரு சேஞ்ச் நடக்குது, என்னால் நான் இங்கே இருந்தால் மட்டும், மதுரையில் இருந்தால் மட்டும்தான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தால், என்னோட வீட்டில் இருந்தால் மட்டும் தான் என்னால் கரெக்டான ஒரு ஃபார்மில் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது வந்து தப்பு. பட் என்னால் இங்கே இருந்தாலும் இருக்க முடியும், என்னால் சென்னையில் போய் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது ஒரு சேஞ்ச். ப்ரோ இது சின்ன சேஞ்ச் தானே, இதில் என்ன பெருசாக இருக்கு? இந்த சின்ன சின்ன சேஞ்சை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் வில் பி வெரி குட். ஃபியூச்சர்ல பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கிறப்ப நம்மளால ஒரு டக்குன்னு ஒரு கம்பேக் கொடுக்க முடியும்னு சொல்றேன். எக்ஸாம்பிள், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு அப்செக்ட்ஸை பார்த்துட்டோம் அப்படின்ற உடனே, ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனோடனே டக்குன்னு நம்மளால ஒரு கம்பேக் கொடுக்க முடியுமா நினைச்சா முடியும். பட் கொஞ்சம் லேட் ஆகும். பட் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்றேன். செகண்ட் ஒன், ஃபேஸிங் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம எங்கே தோத்துருவேணும்னு நினச்சி நம்ம நிறைய பேர் தோற்றுருப்போம். அது தோத்துருவேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து அதில் ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பர்சனல் க்ரோத்து. பர்சனல் க்ரோத் சேலஞ்சஸாக இருக்கட்டும், நான் வந்து சேலஞ்சஸ்னால் நீங்கள் எந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்து பண்ணி உங்கள் பர்சனலாக நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டோம் அப்படின்ற போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த பர்சனல் க்ரோத் ரொம்பவுமே யூஸ் ஆகுது. ஸோ எப்படி ப்ரோ கம்ஃபர்ட் ஜோன் நான் இருக்கேன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம கொரோனா டைமில் தான் நம்ம நிறைய பேர் ஃபோன் பார்த்து நம்மளோட கண்ணை அழிச்சிருக்கோம். அது வந்து உண்மை. ஜஸ்ட் திங்க் பண்ணி கொரோனா டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, காலையில் எந்திப்போம், ப்ரஷ் பண்ணுவோம், குளிப்போம். அதுக்கப்புறம் உடனே ஃபோன் எடுத்துட்டு நம்ம ரூம்ல போய் கதவை அடிச்சுட்டு உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட போடுவாங்க. சாப்பிட்டு திருப்பி வந்து ஃபோனை பார்ப்போம். அதுக்கப்புறம் தூங்குவோம். அப்புறம் திருப்பி ஃபோன் பார்ப்போம். திருப்பி சாப்பிடுவோம், தூங்குவோம். இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன், அதாவது இதுதான் கம்ஃபர்ட் ஜோன் நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப, என்னோட பர்சனலா க்ரோ ஆகுறதுக்கு நான் வந்து ஜிம் போகலாம். ஓகே, ஜிம் போக காசு இல்லாட்டினா நான் வந்து வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணலாம். அது வந்து ஒரு பர்சனலா க்ரோ ஆகுறது தான். ஸோ செகண்ட் ஒன், நான் என்னோட கெரியருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு, ஓகே இது பண்ணிட்டேன், இது இவ்வளோ நாள் தான் நான் பண்ணிட்டே இருக்கும்போது இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனா மாறிடும். ஒரு வேற அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிடும். அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனா மாறும். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இன்னொரு ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா இதுல என்ன என்ஹான்ஸ் பண்ண முடியும்? இப்போ ஓகே, நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். இதையும் தாண்டி இன்னும் நல்லா எடிட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வேற புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வேற ஃபீல்ட்ல ட்ரை பண்ணலாம். அது சினிமா கமெண்ட்ரி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரதுக்கு இந்த பர்சனல் க்ரோத் ரொம்ப அவசியம். இதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோர்த் ஒன், ப்ரொகாஷினேஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு இந்த பர்சனல் க்ரோத் ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டு தான் நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு போன வருஷம் ஒரு ஜூன் ஜூலைல நான் கீழே விழுந்ததை வந்து நான் அன்னைக்கு பார்க்காம ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் போய் பார்த்தது வந்து ரொம்ப தப்பாச்சு. 4 மந்த்துக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்ற அளவுக்கு. பட் அது 4 மந்த்துக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. நான் ப்ரொகஷனேட் பண்ணியே இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. ஓகே, ப்ரொகஷனேஷன் மட்டும் வேணாம். இந்த ப்ரொகஷனேஷன் வந்து வெளியே வர்றதுக்கு இந்த பர்சனல் க்ரோத் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பேஷன்ஸ். பொறுமை நமக்கு வந்து இந்த இடத்துல ரொம்பவுமே கல்டிவேட் ஆகும். எப்படி ப்ரோ, நான் வந்து பர்சனல் க்ரோத் மேல ஒரு பர்சனல் க்ரோத் பண்ணிட்டு இருக்கேன், அது மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி பொறுமை வரும்? எனக்கு எப்படி என்னோடது வந்து நான் டக்குன்னு ரியாக்ட் ஆகுவேன். எப்படி எனக்கு பொறுமை, பேஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றப்ப அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, ஒரு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இப்போ ஜிம்முக்கு போறேன் அப்படின்னா 1 மந்த்ல ஒரு ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம். பட் அதை நீங்க கன்சிஸ்டண்டா பண்ண ஒரு 3 மந்த்ல உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராமேட்டிக் சேஞ்ச் கிடைக்கும். ஸோ
ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்க பொறுமையா இருந்தனால மட்டும்தான் இவ்வளவு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல நீங்க பொறுமையா இருக்கிறதுனால ஒரு இடத்துல கண்டிப்பா எல்லாமே ஒரு இடத்துலயும் பொறுமையா தான் இருக்கணும். அந்த இது யூஸ்ஃபுல்லா ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே இந்த மாதிரி எல்லா பிஹேவியர் அந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸ் அந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் growth மேல ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் பர்சனல் growth. ஸோ பர்சனல் growth அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வித் வீடியோஸ் இந்த யூடியூப் சேனல்ல போடுறேன். அண்ட் இதுவும் தாண்டி ஃபியூச்சர்ல ஃபேஷன், டெக் எல்லாத்தையும் பத்தி நான் போடுறேன். லைஃப் ஸ்டைலை பத்தியும் நான் போட போறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.